ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பாடுnallairukku சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். இன்றைக்கி இந்த வீடியோவில் கட்டி பெருங்காயத்தை எப்படி பவுட்ரு பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். பெருங்காயம் இல்லாத சமையலை நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. கடையில் பெருங்காய பவுட்ரு வாங்கினோன்னா கொஞ்ச நாள்லேயே அதோட வாசனை போயிடும். அதுக்கு பெஸ்ட்டு எதுனா கட்டி பெருங்காயம் வாங்கி நம்மளே அதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இப்படி பண்ணுறதுனால அதோட அரோமா கடைசி வரைக்கும் நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ கடையில் போய் எந்த பிராண்டு கட்டி பெருங்காயம் வேணாலும் வாங்கி நம்ம அதை பவுட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடலாம் வாங்க. இப்போ கட்டி பெருங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம பேக்கிங்கை விட்டு கட்டி பெருங்காயத்தை வெளியில் எடுத்தோனையுமே காற்று பட்டுச்சுன்னா அது ரொம்ப ஹார்டாகிடும். ஸோ வெளியில் எடுத்தோனையுமே அது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடேறினதும் அதில் 1 டீஸ்பூன் அரிசி மாவை ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு நல்லா சூடாகிற வரைக்கும் ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரிசி மாவு நல்லா சூடு ஏறினதும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பெருங்காய கட்டிகளை அதில் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம பெருங்காயத்தை ஆட் பண்ணி வறுக்க கொஞ்சம் கொஞ்சமாக அதோட சைஸு உப்பி வரும். நம்ம என்ன சைஸில் போட்டோமோ அதை விட 2 டைம்ஸ் பெருங்காயம் நல்லா புசுன்னு உப்பி வந்திருக்கும். அரிசி மாவெல்லாம் நல்லா செவந்து நம்ம பவுட்ரு பண்ணுறதுக்கான பதம் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயம் நல்லா ஆறினோன்னே ஒரு மிக்சர் ஜாரில் எடுத்து அரிசி மாவை எடுக்க வேண்டாம், பெருங்காய கட்டிகளை மட்டும் ஒரு மிக்சரில் எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பவுட்ரு பண்ண பெருங்காயத்தை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம எப்போ தேவையோ அப்போல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி புதுமையான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸோடு நான் திரும்ப வரேன். அது வரைக்கும் பாய்.